சார்பாக சாம்பியன்ஷிப் சிறப்பு போட்டி இந்தியாவில் நடைபெற்றது. இந்தியா சார்பாக அகில பாரத சிலம்பம் கவுன்சில் இணைந்து தமிழ்நாடு சிலம்பம் பேரவை வீரர்கள் வீராங்கனைகள் தங்கம் 14 வெள்ளி 8 வெண்கலம் பெற்று போட்டியிலே 2வது இடம் சிறப்பாக செய்கிறார்கள். மிகுந்த ஆர்வத்தோடு சிலம்ப அமைப்பு போர்த்தலை சிலம்பம் போட்டியை நடத்தினார்கள். மிக சிறப்பாக இருந்தது. விரைவில் இன்டர்நேஷனல் போட்டியும் நடத்துவதற்கு இருக்கிறார்கள். அதிலும் கலந்து கொள்ள இருக்கிறோம். இந்த போட்டி விவரங்கள் மற்றும் சிலம்பத்தை தமிழகத்தில் அடுத்த கட்டத்திற்கு தமிழக முதல்வரையும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரையும் விரைவில் சந்திக்க இருக்கிறோம். இவருடைய எண்ணங்கள் லட்சியங்கள் 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு செய்திருக்கிறார்கள். 2036 நடக்கின்ற ஒலிம்பிக் போட்டிகள் சிலம்பம் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதற்கான செயற்திட்டங்களையும் வேண்டும். ஆகவே இந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழகத்தை தோன்ற தமிழ்நாடு சிலம்பம் பேரவை அகில பாரத சிலம்ப போட்டி வீரர் வீராங்கனை தலைவர் தமிழ்நாடு சிலம்பம் பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அவர்களையும் துணைத் தலைவர் கற்பூர பிரியா அவர்களையும் மனமாற வாழ்த்துகிறேன். அகில பாரத சிலம்ப கவுன்சில் தலைவராக நான் இருக்கிறேன். விரைவில் சிலம்பம் மகத்தான பெறுவதற்கும் மகத்தான இடத்தை பெறுவதற்கும் தீவிரமாக நடத்திப்போம். இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வந்திருக்கிறோம் என்பதை கூறுவதில்லை. மூத்த கலையும் முதற்கலையும் இதர போர்க்கலைகளின் தாய்க்கலையாம் சிலம்பக்கலை. காப்போம் சிலம்பம், கற்போம் சிலம்பம். ஒரு சர்வதேச போட்டி மலேசியா போயிட்டு வந்தவங்க மொத்தம் 25 பேர் சேர்ந்து கிளம்பணும். அதுல 11 மாணவர்கள். அதுல ஒரு 12 கோல்டு மெடல், 14 10 கோல்டு மெடல், 14 சில்வர் மெடல், 8 பிரான்ஸ் மெடல். ரொம்ப சிறப்பாக நடந்தது. எல்லாருமே அரசாங்கத்தால் நம்ம போக முடியாது, அவங்களாம் உதவி கிடையாது. அந்தந்த பேரண்ட் தங்களுடைய சுயமா சம்பாதிச்ச காசுல தான் நம்ம மெச்சமெல்லாம் போயிட்டு வந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் நம்முடைய பாரம்பரியம் வெளிநாடு வரையும் போகணுங்கிறதுக்காக இன்டர்நேஷனல் போட்டிக்கு நம்ம குழந்தைகளை கூட்டு போயிட்டு வந்தோம். இது நம்ம தமிழ்நாடு சிலம்ப பேரவை மற்றும் அகில பாரத சிலம்ப கவுன்சில் சார்பாக இந்தியாவுக்கு கலந்துகிட்டது. இந்தியா சார்பில் கலந்துகிட்டோம். ரொம்ப நல்லபடியா நடந்தது. அந்த போட்டி அங்க நடத்தி கொடுத்த ஆசான் முரளிதரன் அவர்கள் பற்றி சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. எங்களுக்கு அகாமடேஷன்ல இருந்து எல்லா விஷயம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எந்த குறையும் கிடையாது. குழந்தைங்க எல்லாருக்குமே நல்ல என்ஜாய்மெண்டா இருந்தது. போட்டிக்கு போட்டியாக இருந்தது. நல்லா 2 நாள் அடுத்த எங்களுக்கு அரசாங்கம் எடுத்து நடத்தணும் ஆகப்படும். இப்ப போட்டிகள் அரசாங்க போட்டி நடக்குது, அது சரிவர நடக்கிறது இல்ல. அதெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி நடத்துனாங்க அப்படின்னா என்ன சீரும் சிறப்புமாக இருக்கும். நிறைய குழந்தைங்க நிறைய திறமையோட இருக்கிறாங்க. திறமை உள்ள மாணவர்கள் அரசாங்க போட்டியில நிராகரிக்கப்படுகிறார்கள். அதை மாற்றி திறமையில மாணவர்கள் கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிலம்ப கலை வளர நல்ல இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். சிலம்ப ஆசானங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நல்லா செய்யக்கூடிய குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கை சிலம்பம் வளர்க்கணும். ஓகே ஓகே. சிலம்ப வணக்கம். அகில பாரத சிலம்பம் கவுன்சில் சிலம்பாரியா சார்பாக தமிழ்நாடு சிலம்ப பேரவை சார்பாக 11 மாணவர்கள் மலேசியாவில் மேசம்மாள் நிலை என்ற இடத்தில் சிலம்ப போட்டி செய்து வெற்றி பெற்று தாயகம் திரும்பியுள்ளனர். இந்த போட்டி 2 நாள் நடந்தது. நவம்பர் 16, 17 இந்த 2 நாட்களால் நடந்தது. தனித்திறமை போட்டி, ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மான் கொம்பு, வேல் கொம்பு, ஒற்றை வாள், இரட்டை வாள், இந்த மாதிரி நிறைய போட்டி வச்சாங்க. அதுல நம்மளோட மாணவர்கள் ஓவராலா 2nd பிளேஸ் சாம்பியன்ஷிப் இந்த போட்டியில் அடிச்சிருக்காங்க. இதை வின் பண்ணி
இதுக்கு உறுதுணையா இருந்த எங்கள் அண்ணாபி ஜே ஈசன் ஆசான், அதுக்கப்புறம் முருககனி ஆசான் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சோ எங்களை வந்து மலேசியா மக்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாத்துட்டாங்க. சோ நம்மளோட பாரம்பரிய கலைய உலகம் ஃபுல்லா எடுத்து சொல்லணுன்றதுதான் எங்களோட நோக்கம். சோ அதுக்காக நம்மளுடைய வீராங்கனைகள் சிறப்பு தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், அங்க நாங்க போனதுல எங்களோட ஆசான்களுக்கு அங்கே பாராட்டு விழா, மெலாக்கால பாராட்டு விழா நடத்தினாங்க. சோ சான்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி, சோ சென்ற இடமெல்லாம் சிலம்ப ஆசான்களுக்கு சிறப்பு பெற்று ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ